Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு கேரட் ஹல்வா மிகவும் சுவையாக செய்வது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இப்போ எப்படி செய்யறேனோ அதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கேரட் ஹல்வா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேரட் ஹல்வா செய்யறதுக்காக நான் கேரட் சீவி வச்சுருக்கேன். காய் செய்வது இருக்கு இல்லைங்களா, அதில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ துருவின கேரட்டை நம்ம அளந்துக்கலாம். 3 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த நெய்யிலே கேரட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அகலமான பாத்திரம் இருந்ததுன்னா சீக்கிரமா ரெடி ஆயிரும். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கேரட் நல்லா வதங்கிட்டு நல்ல மணத்தோட இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் எந்த கப்பில் கேரட் அளந்தமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த நெய்யிலேயே 5 நிமிஷம் வதக்கும் போது கேரட் ஒரு பாதி அளவுக்கு வெந்துடும். இப்போ நமக்கு அல்வா ரொம்ப சீக்கிரமும் ரெடி ஆயிரும். அதே மாதிரி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்துடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டேன். ரொம்ப நல்லா வெந்திருக்கு. நம்ம ஊத்தின பால் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்திருக்கேன். உங்க கூட இந்த மெஷரிங் கப்பு இல்லாட்டினா உங்க வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பாத்திரத்தை நீங்க அளவு பாத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அளவு கரெக்டா போட்டீங்கன்னா தான் நல்லா வரும். ஒரு 4 ஏலக்காய் தோல் நீக்கிட்டு அதை நல்லா இடிச்சு இது கூட சேர்த்திருக்கேன். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் சுருண்டு வர மாதிரி இருக்கும். இந்த பதத்துல நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி சுருண்டு வருது. இந்த சமயத்துல நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. இதுல முந்திரி பாதாம் நீல வாக்குல கட் பண்ணிருக்கேன். இது கூட சேர்த்துட்டு மிதமான தேயில நல்லா பொன்னிறமா வறுத்து இப்போ அல்வால சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுதான் பதம். இதுக்கு மேல நீங்க ரொம்ப வேக வச்சீங்கன்னா கெட்டி ஆயிரும். நம்மளோட சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்க குட்டீஸ்க்குலாம் கண்டிப்பா வீட்டுல செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இந்த கேரட் அல்வாவை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.